ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 26ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் டெக்கரேஷன் எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் லெவல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி எலமெண்ட் போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் பஞ்ச் எப்படி போடுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சர்க்கிள் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இப்போ குட்டி குட்டி சர்க்கிளாக போட போகிறோம். எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி போட போகிறோம். இப்போ சர்க்கிள் போடுங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஒரு ரவுண்டு தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் பஞ்சும் போட போகிறீங்க. நீங்கள் சர்க்கிள் போட்ட இடத்துல ஒரு ரவுண்ட் போடுவீங்களா, அந்த குட்டி குட்டி சர்க்கிளையே வச்சு நீங்கள் ஒரு ரவுண்ட் போட போகிறீங்க. அதில் தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்டில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைரல் எப்படி நம்ம ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து இந்த சர்க்கிள் பஞ்சையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. மெர்ஜ் ஆகாமல் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இந்த சர்க்கிள் பஞ்ச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா 3D ஃப்ளார்ஸ் போடும்போது யூஸ் ஆகும். இந்த சர்க்கிள் பஞ்ச் உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ளார் இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இந்த சர்க்கிள் பஞ்ச் இப்போ நம்ம போடுறோம். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 4 சைஸ்லேயுமே நீங்கள் போடணும். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4 சைஸ்லேயுமே போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய சர்க்கிள், சின்ன சர்க்கிள், அதிலே வந்து ரொம்ப குட்டி சர்க்கிள், அந்த மாதிரி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாக்ஸ் பிரித்து போட்டிருக்கணும். நீங்கள் பேசிக் லெவல் பண்ணிங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் எல்லா எலமெண்ட்டும் பண்ணின மாதிரி தான் இந்த எலமெண்ட்டையும் ஒரு பேஜ்லேயே வந்து 4 சைஸும் இருக்க மாதிரி போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுண்டன் கிரிட் எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டலாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டீ ஷேப்பில் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ கேப்பு, இந்த இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு மேலே டாட் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு டாட்டு, அந்த பக்கம் ஒரு டாட் வச்சுட்டு இப்போ அடுத்த டாட் எல்லாமே ஒரு டாட்டுக்கு மேலே மேலே இருக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். ஒரு டாட்டுக்கு மேலே மேலே இருந்தால் தான் நம்மளால் வெர்டிக்கல் லைன் வந்து போட முடியும். அப்படி போடும்போது நமக்கு வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இது பேர் தான் மவுண்டன் கிரிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இது போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னேக்கு தான் போட போகிறோம். இதில் ஸ்னேக் எலமெண்ட் அப்படின்னு இதை சொல்லுவோம். இது ரெண்டையும் சேர்த்தா வந்து மவுண்டன் கிரிட் எலமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஸ்னேக் எலமெண்ட்டை வந்து இதில் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வைன்ஸ் மாதிரி கிடச்சிரும். இந்த மவுண்டன் கிரிட் எலமெண்ட்டையுமே வந்து 1 பேஜ் ஃபுல்லாகவே போடணும். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கலாம். ஸ்மால் ஃப்ளவர் பஞ்ச் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் லெவல்லே பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப ஸ்மால் பஞ்ச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஃப்ளார் போட்டாச்சு. அதில் வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து ரொம்ப நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். நம்ம தள்ளி தள்ளி போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. நல்ல நெருக்கமாக இருக்க மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நெருக்கமாக இருக்க மாதிரினா அதுக்குன்னு மெர்ஜான மாதிரி போட்டுறாதீங்க. கேப் தெரியணும், நமக்கே தெரியணும் பார்த்தாவே. அந்த மாதிரி போடுங்க. இப்போ இதில் வந்து இந்த ஸ்னேக் கிரிட் இருக்குது இல்லைங்களா, ஸ்னேக் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை போட்டு லாஸ்ட்டாக வந்து வைன்ஸ் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த சைடில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 ஸ்பைரல் ட்ரையாங்கிள் வர மாதிரி வந்து ஒரு 3 ஸ்பைரல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளாருக்கு மேலே எல்லாம் குட்டி குட்டியாக டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வந்து நான் ஒரு 3 லீஃப் மட்டும் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளார் பஞ்சில் வந்து 1 பேஜுக்கு வந்து 10 இருக்க மாதிரி போடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் பிரித்து போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். தாராளமாக 10 போடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்மால் பஞ்ச் தான், ஸ்மால் ஃப்ளவர் பஞ்சுங்கிறனால தாராளமாக 10 போடலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஃப் பஞ்ச் தான் பார்க்க போகிறோம். லீஃப்னால் நம்ம நார்மல் லீஃப் தானே போடுவோம். இது அப்படி கிடையாது. நம்ம நார்மல் லீஃப் மாதிரியே தான். அந்த லீஃப் சைடு எல்லாமே வந்து குட்டி குட்டி டாட் வைக்கணும். ரொம்பலாம் லாங் ப்ரெஸ்லாம் பண்ண வேண்டாம். சும்மா அந்த டிப்லேருந்து இந்த ஷேடிங் பண்ண நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டிப்லேருந்து லைட்டாக கோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு லீஃபில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லிங் தான் பண்ணுறோம். ஸ்பைரல் ஃபில்லிங் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பைரல் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நம்ம கையில்
கீழலாம் போடும்போது இந்த மாரி பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் லீஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாட் வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்டு போடுவோம் இல்லைங்களா? குட்டி ரவுண்டு, அந்த ரவுண்டு ஃபுல்லா 4, 5 அந்த மாரி போட்டுட்டு, உள்ள இந்த லீஃப்க்கு வெளிய எல்லாமே வந்து அந்த டாட் வச்சதுக்கு வெளிய எல்லாமே வந்து இந்த மாரி குத்தி, குத்தி இந்த லைட்டா எடுத்தீங்கனாவே உங்களுக்கு இந்த மாரி லீஃப் கெடைச்சிரும். இப்ப இந்த ரவுண்டு போட்ட இடத்துலயே லாங் பிரஸ் பண்ணி பெரிய டாட்டா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நார்மல் லீஃப் தான் போட போறோம். நார்மல் லீஃப் போட்டுட்டு, அந்த உள்ள லைன்ஸ் போகுது இல்லைங்களா? அந்த லைன்ஸ்ல எல்லாமே டாட்டு நல்லா டார்க்கான டாட் வச்சுட்டு, சைடில வந்து நல்லா போல்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த லீஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லீஃப் வந்து கொஞ்சம் பெரிய லீஃபா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாரி டாட்லயே வந்து லீஃப் போட்டுட்டு, நடுவுல வந்து ரவுண்டு, குட்டி குட்டி ரவுண்டு. இந்த பஞ்சில போட்டோம் இல்லைங்களா? சர்க்கிள் பஞ்ச்சு, அதே மாரி நல்லா ஸ்ட்ரெயிட் லைனா போட்டுட்டு, இப்ப கொஞ்சமா டிப்லேருந்து அந்த ஷேடிங் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான். இந்த சைட்ல இருக்க அந்த டாட்டையுமே வந்து நல்லாவே வந்து இது பண்ணி விட்டுருங்க. ஷேட் பண்ணி விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டீங்கன்னா, மேல ஒரு லைன்ஸ் கிடைக்கும். கீழ ஒரு லைன்ஸ் கிடைக்கும். அந்த மாரி தான். 2 ஷேடிங்கா கிடைக்கும் இந்த லீஃபு. இந்த மாரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உள்ளார அந்த டாட்டையுமே நல்லா டார்க்கா வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா நீட்டான ஃப்ளவர்ஸ் கெடைச்சிரும். இந்த மாரி வெளிய டாட் வைக்கிறனால நமக்கு வந்து அதையும் ஷேட் பண்றனால நமக்கு டபுள் ஷேடிங் கிடைக்கும். டபுள் ஷேடு லீஃப் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து உள்ளேயும் ஷேட் பண்ணிட்டு, வெளிய இருக்கிற அந்த டாட்டையும் வந்து நல்லா அதில ஷேட் பண்ணி இழுத்து விட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பேர்ல் ஸ்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருப்போம் பேசிக் லெவல்ல. டாட்டட் லைன், டாட்டட் கர்வ் அப்டின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாரி தான் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து இதில எப்படி பண்ண போறோம் அப்டின்னா, பெரிய டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன டாட்டு. இந்த மாரி கர்வ் மாரி குடுத்துருங்க. அப்பதான் செயின் மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் பெரிய டாட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குட்டி, குட்டி டாட்டு. அதுக்கப்புறம் பெரிய டாட்டு. ஓகேங்களா? இந்த பெண்டுல வரம்போது மேல தெரியிற அந்த ஷார்ப் இருக்கு இல்லைங்களா? அந்த பெண்டு வளையிற இடத்துல மட்டும் பெரிய டாட் வச்சுக்கோங்க. அந்த மாரி வச்சுட்டு நீங்க போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த செயின்ல வந்து அந்த முத்து இருக்க மாரியே இருக்கும். இந்த பேர்ல் டிசைன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்ம பேக் சைடு ஹேண்ட்ல வந்து செயின் டிசைன் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பேர்ல் ஸ்டிங் வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு என்னோட மெஹந்தி டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி வந்து பேர்ல் ஸ்டிங் போட்டாச்சு. ஸ்மால் ஃப்ளவர் பஞ்ச் வச்சு நம்ம இப்போ எப்படி ஒரு செயின் டிசைன் போடுறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உடனே உடனே உங்கனால பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. நான் டீட்டெயில் சொல்றேன். அட்மிஷன் போய்க்கிட்டு தான் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செயின் டிசைன் வந்து எத்தனை டைம் போடணும் அப்படின்னா, 4 டைம்ஸ் போடணும். 4 டைம்ஸுமே இதே மாரி போடணுமா அப்படின்னா, இந்த மாரி போட தேவையில்ல. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த மாரி கர்வ் மாரி குடுத்துட்டேனா, அதுக்கு பக்கத்திலேயே ஒட்டுன மாதிரி மாரி குடுக்கணும். இந்த மாரி ஷேப்ல வரம்போது தான் உங்களுக்கு அந்த செயின் டிசைன் கிடைக்கும். இப்ப இந்த மாரி போடுறீங்களா, மேல பாருங்க எவ்வளோ கேப் இருக்கு. இந்த கேப்ப வந்து இந்த ஃப்ளார்கிட்டயும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஃபினிஷிங் வராது. நீங்க இந்த கர்வ் வந்து எத்தன வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப நான் 2 ஃப்ளார் போட்டிருக்கனால, நான் 3 கர்வ் மட்டும் குடுக்குறேன். அப்பதான் நீட்டா இருக்கும். நீங்க 1 ஃப்ளார் 2 ஃப்ளார், 1 ஃப்ளார் அந்த மாரி குடுத்துட்டு ஒரு 4, 5 லைன் 4, 5 கர்வ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவுமே நல்லா இருக்காது. இப்ப நீங்க வந்து இந்த ஸ்பைரல் ஃப்ளார் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஸ்பைரல் ஃப்ளார்ல வந்து ஒரு 5 ஃப்ளார் போடுறேன் அப்படின்னா, நீங்க ஒரு 6 செயின் அந்த மாரி குடுத்துக்கலாம். இப்ப நான் 2 ஃப்ளார் போட்டிருக்கனால, நான் 3 செயின் தான் குடுக்க போறேன். ஓகேங்களா? இப்ப நான் 3 செயினே வந்து அதிகம் தான். அதனால வந்து இப்ப இந்த சைட்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்கனால நான் ஃப்ளார் போடுறேன். 2 ஃப்ளார் அப்படிங்கும்போது நம்ம 2 கர்வ் அந்த மாரி குடுத்தாவே ஓகேவா இருக்கும். இப்ப வந்து ஒரு செயின் அதிகமா இருக்கனால, நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளார் குடுத்துட்டு, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து நான் ஸ்பைரல் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். நீங்களும் இதே மாரியே கண்டிப்பா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்க. நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா. சர்க்கிள் பஞ்ச், மவுண்டைன் கிரிட்டு, லீஃப் பஞ்ச்சு, பேர்ல் ஸ்டிங்கு இது எல்லாமே வந்து ஒரு பேஜில் வந்து ஃபுல்லாகவே வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்மால் ஃப்ளவர் பஞ்சில் வந்து ஒரு பேஜுக்கு 10 பஞ்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஸ்மால் பஞ்சஸாகவே 10 டிசைன்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் செயின் டிசைனும் வந்து 4 டைப்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.